வணக்க மக்களே, தர்பூசணி பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். தர்பூசணி பழங்கள்ல 90% நீர் சத்து இருந்திருக்குதுங்க மக்களே. இப்போ கோடைக்காலம் வேற ஸ்டார்ட் ஆக போறதால நீங்க தர்பூசணி பழத்தை தாராளமாக எடுத்துக்கோங்க. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தர்பூசணி பழம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்திடும். அது மட்டும் இல்லாம நீரிழிவு நோய், இதய நோய், ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க எல்லாம், உடல் பருமனாக இருக்கிறவங்க எல்லாம் இந்த தர்பூசணி பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். இதனால அவங்களுடைய ப்ராப்ளத்தை அதை வந்து கியூர் பண்ணும். இந்த தர்பூசணி பழத்துல இரும்பு சத்து அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ உங்களுக்கு இரும்பு சத்து கிடைச்சி ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டு ரத்த சோகை போன்ற நோய்கள் குணப்படுத்தப்படுவதற்கும் நீங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். தர்பூசணி பழ ஜூஸ் நீங்க குடிக்கும் போது அது கூட இளநீர் கலந்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னா இந்த வெயில்னால ஏற்படக்கூடிய வெப்பம் உங்களுக்கு குறையும், உடல் சூடு உங்களுக்கு தனியும். தர்பூசணி பழத்துல என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன, மேலும் என்னென்ன மாதிரியான மருத்துவ பலன்களை தர்பூசணி பழம் உங்களுக்கு அளிக்குது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் சூடு நீங்கி போறதுக்கு நீங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. தர்பூசணி பழம் உடலுக்கு குளுமை அளித்து கோடை வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது. கோடை வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம தடுத்துக்கலாம். ஸோ தர்பூசணி பழத்தை சாப்பிடுவதன் மூலம் தர்பூசணி 90% நீர் சத்து இருக்கிறதால தர்பூசணி சாப்பிடுறதுல உடல் வெப்பம் குறைஞ்சி உடல் சோர்வை இது வந்து குறைக்குது. ஸோ அதுக்காக நீங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை நீங்க குணப்படுத்துகிறதுக்கும் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். பெரும்பாலான தற்போதைய காலகட்டத்தில் நார் சத்து குறைந்த உணவும் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது தான் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக அமையுது. தர்பூசணியில நார் சத்து மற்றும் நீர் சத்து இது ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வாக இந்த தர்பூசணி பழம் உங்களுக்கு அமையுது. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள்லாம் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க, அந்த பிரச்சனையை குணப்படுத்திக்கலாம். தர்பூசணி பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் வந்து நீங்க இப்ப இருந்தே தடுத்துக்கலாம். ஆண்மை குறைபாடு உங்களுக்கு நீங்க போறதுக்கு நீங்க தர்பூசணியை பயன்படுத்தலாம். தர்பூசணி ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடியது. தர்பூசணியோடைய வெள்ளை பகுதியில் சிட்ருலின் சத்து அதிகம் இருக்கு. இதை சாப்பிட்றதால ஆண்மை குறைபாடு நீங்கி ஆண்மை அதிகரிக்கும். இளமை தோட்டத்துடன் நீங்க எப்போதுமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. தர்பூசணி சாப்பிட்றதால நம்ம சருமத்தில் விழக்கூடிய சுருக்கம் மற்றும் தோல் கடினமாக தடுக்கக்கூடிய தன்மை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி சாப்பிடுவதால செல்களினுடைய வளர்ச்சியானது அதிகரிக்கும். ஈரப்பதம் குறைவால் ஏற்படக்கூடிய சரும வளர்ச்சியை தடுத்து சருமத்தை எப்போதுமே பளபளப்பாக செய்யக்கூடிய தன்மையும் கொண்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய தோள்களை இது வந்து கடினமாக்காம வந்து கொஞ்சம் சாஃப்டாக வைக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடலையும் சுறுசுறுப்பாக வைக்கும். ஸோ உங்களுடைய வயசை நீங்கள் வெளியில் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இளமை தோட்டத்துடன் நீங்கள் இருக்கிறதுக்கு தர்பூசணி எடுத்துக்கோங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்றதால இதயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் நமக்கு ஏற்படுது. தர்பூசணியே நீங்க சாப்பிட்றதால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் நீங்க தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, பிபி, இந்த பிளட் பிரஷர், அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிக்கிறதுக்கும் தர்பூசணி எடுத்துக்கோங்க. அந்த பிபி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை தர்பூசணிக்கு இருக்கு. பிபி நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாவே இதயம் சார்ந்த ஆரோக்கியம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராம நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு தர்பூசணி எடுத்துக்கோங்க. உடல் எடையை குறைக்க நீங்க தர்பூசணியை எடுத்துக்கலாம். இப்போ பல்வேறு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்டு உடல்ல கெட்ட கொழுப்பானது அதிகமாக சேர்ந்து உடல் எடையை குறைக்க இயலாமல் பலரும் தவிர்த்துட்டு இருக்காங்க. தர்பூசணியில கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய வேதிப்பொருளானது அதிக அளவில் இயற்கையிலேயே இருக்கு. ஸோ தர்பூசணி நீங்க சாப்பிடும்போது விரைவில் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பானது குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் மேலும் கொழுப்பு சேராமலும் தடுக்கப்படும். தர்பூசணியை நீங்க எடுத்துக்கோங்க. கண் பார்வை உங்களுக்கு தெளிவாக தெரிவதற்கு, கண் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கும் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. தர்பூசணியில கண் பார்வை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. தர்பூசணி சாப்பிடும்போது கண்ணில் இருக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சியானது அதிகரித்து வயதாவதால் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகளை இது உங்களுக்கு தவிர்க்குது. புற்றுநோய் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. தர்பூசணி பழத்தை சாப்பிடும்போது உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை தர்பூசணி பழம் வெளியேற்றுது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. ஸோ உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கவும் பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்க வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்ற போல இது வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறதுல புற்றுநோய் செல்கள், இந்த ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லக்கூடிய செல்கள் தான் உங்களுடைய உடல்ல பரவாதவாறு தர்பூசணி பழம் உங்களை பாதுகாக்கும். ஸோ கோடைக்காலம் வரப்போகுது. கோடைக்காலம் சீசன் ஆரம்பிச்சிட்டாவே தர்பூசணி பழத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். 90% நீர் சத்து தர்பூசணி கிடைக்கிறதால கோடை காலத்தை ஆகத்தையும் தீர்ப்பதோட கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அம்மை நோய் அது போன்ற பலவிதமான நோய்களை நம்மளுடைய உடல் சூடாக இருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வராமல் தடுக்க நம்மளுடைய உடல் சூட்டை குறைச்சிக்க தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம். தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளை பெற்று நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி மக்களே.